எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 1 அதிகாரம் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. கிறிஸ்துவ வாழ்க்கை எது என்பதில் பலருக்கும் குழப்பம். அந்த குழப்பத்திற்கு காரணம் தேவனுடைய வார்த்தையை தவறாக புரிந்து கொள்வதுதான். தேவனுடைய வார்த்தைகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேவைக்கேற்ப எடுத்து பயன்படுத்துவது அதன் முழுமையை தீர்ந்து போகச் செய்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது என்று யோவான் 1 அதிகாரம் 14 எழுதப்பட்டுள்ளது. வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது பல்வேறு அம்சங்களை நமக்கு விளக்குகிறதா இருக்கிறது. இயேசுவின் வாழ்க்கையை உற்று பார்க்கும்போது அவர் எளிய மக்கள் மீது வைத்திருந்த அன்பும் கரிசனையும் விளங்கும். தேவனை நேசி பிறனையும் நேசி என கட்டளைகளை அன்பிலே அடக்கியவர் இயேசு. ஏழைகளை முதன்மைப்படுத்தினார். எதிரிகளையும் நேசியுங்கள் என்றார். அன்பை தாண்டி எந்த வேலையையும் இயேசு செய்யவில்லை. இயேசுவை பின்பற்றும் வாழ்க்கை அன்பில் திளைத்தும் அன்பில் நிலைத்தும் இருக்க வேண்டிய வாழ்க்கை. நாம் வாழும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பிறருக்கு முன்மாதிரியாக உள்ளதா? ஆதியாகமம் 33 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது சகோதரனை ஏற்றுக்கொண்டான் ஏசா. ஒரு சிலர் மற்றவர்களுக்கும் தீங்கை தங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் இருப்பார்கள். ஆனால் தன்னை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாத்திரத்தை வாங்கி கொண்ட யாக்கோபை கண்டவுடன் எதிர்கொண்டு ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தம் செய்கிறான். இங்கு மன்னிப்புக்கு இடம் இல்லாதபடி செய்து விடுகிறான். எத்தனை அருமையான அன்பு! புதிய ஏற்பாட்டிலே காணாமல் போன சகோதரர் திரும்பி வந்தவுடன் மூத்த சகோதரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏசா இதற்கு விதிவிலக்காக நல்ல ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறார். நமக்கும் பிறர் செய்த தீமைகளை அன்றே மறப்பதற்கு நாமும் முயற்சி செய்வோமா? இரண்டாவதாக, தனக்கு உள்ளதே போதும் என்று வாழ ஏசா ஏற்றுக்கொண்டான். யாக்கோபு வெகுமதிகளை கொடுக்கும்போது தேவன் தன்னையும் ஆசீர்வாதமாக வைத்திருப்பதாக கூறி மறுக்கிறான். பின்பு வற்புறுத்துதலின் பேரில் ஏற்றுக்கொள்கிறான். இதிலிருந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை விளக்குகிறான் ஏசா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்கிறது வேதவசனம். மூன்றாவதாக, வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறான். யாக்கோபை வெறுத்தவன் இப்போது ஏற்றுக்கொள்கிறான். யாக்கோபின் வார்த்தைகளை கேட்டு கொலை செய்ய நினைத்த ஏசா மாறிவிட்டான். எவ்வித மனக்கசப்பும் இன்றி யாக்கோபின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு திரும்பிச் செல்கிறான். தேவாதி தேவனே இந்த மாற்றங்களை ஏசா உள்ளத்தில் உண்டாக்கினார். மாற்றங்களை நம்மிடத்தில் உருவாக்குவதற்கு ஏசாவைப் போல நாமும் அனுமதித்தால் நாமும் அனைவருடனும் சமாதானமாக வாழ முடியும். யாக்கோபு தன்னுடைய மனதில் தான் செய்த தவறுகளுக்கு தேவன் தன்னை ஏசா மூலம் தண்டிக்க அதிகாரம் உள்ளது என்று சிந்தித்திருப்பான். ஆனால் ஏசாவின் மன்னிப்பையும் அவன் போக்கையும் ஏற்றுக்கொண்ட விதமும் உறவுகளில் அல்ல, சமாதானத்தில் உள்ளதை கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் மதித்து நடப்பதுதான் சமாதான உறவு. நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோமா என்பதை இந்த நாட்களிலே சிந்தித்து பார்ப்போம். அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.